வெல்கம் டு சேவியர் வேர்ல்டு. இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக என்னோடய வீடியோ பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக வீடியோ பார்க்குறவங்களும் இருப்பாங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சாட்டர்டே vlog தான். அன்றைக்கி சாட்டர்டே ரொம்பவே போரிங்காக இருந்துச்சு. சம்மர் ஹாலிடேஸில் அம்மா வீடு அங்கே இங்கே நல்லா ஊர் சுற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக வீக்கெண்டில் எங்கேயுமே வெளியே போகிறதில்ல. ஹாலிடேஸ்னோடனே சாப்பாடு, ரெஸ்ட் எடுக்கணும், டிவி பார்க்கணும், இப்படியே தான் வீக்கெண்ட் ஃபுல்லாக ஓடிட்டு இருந்துச்சு. எல்வினும் எங்கேயாவது வெளியே போகலாம், ரொம்ப போர் அடிக்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். ஸோ வெளியே போகலாம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு எங்கள் மைண்டுக்கு வர்றது பீச்சு தான். ஏன்னா பீச்சு தவிர எங்கள் ஊரில் வேறு எந்த இதுவும் கிடையாது. மாலு, கேம் சென்டர், ஃபன் சிட்டி அப்படின்னு எந்த இதுவும் இல்லாதனால ஒன்று காயல்பட்டினம் பீச் போவோம், இல்லைன்னா திருச்செந்தூர் பீச் போவோம். இது ரெண்டும் தான் மோஸ்ட்லி நாங்கள் டைம் பாஸ் பண்ணுறதுக்குன்னு போகிற இடம். அன்னைக்கு நாங்கள் திருச்செந்தூர் பீச்சுக்கு தான் போகலாம் அப்படின்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருந்தோம். அதுக்கு டிஷ்யூ பேப்பர், டவல், வாட்டர் பாட்டில், அப்புறம் எல்வினுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, அப்புறம் வரும்போது காய்கறி இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு பையெல்லாம் எடுத்து சேஃபாக வச்சிட்ருந்தேன். பீச்சு அப்படின்னோடனே அவனும் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான். ஸோ வீடியோ முன்னாடி நின்று நானும் ஹாய் சொல்கிறேன் அப்படின்ட்டு விளாண்டுட்டு இருந்தான். ஸோ பீச் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மெமரிஸ் இருக்கும். பீச்சுனாலே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ எங்களுக்கும் அப்படி தான். இவன் ஒரு 1.5 வயசாக இருக்கும்போது இவனை நாங்கள் அப்போ தான் ஃபஸ்ட்டு நாங்கள் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். அலையெல்லாம் பார்த்து நல்லா சிரிச்சிட்டு தான் இருந்தான். சரி காலை நினைப்போம் அப்படின்ட்டு கீழே தான் லைட்டாக இறக்கி விட்டுருந்தோம். ஒரே அழுகை, வீடு வர்ற வரைக்கும் அழுகையை விடவே இல்லை. ஆனால் இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக பீச்சுனாலே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவான். நம்ம கையை பிடிக்க கூட விட மாட்டான், அப்படியே தட்டி விட்டுட்டே விளாண்டுட்டே இருப்பான். பட் நமக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குமா, ஸோ கையை பிடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்து கையை பிடிச்சி வச்சு விளாண்டுட்ருப்போம். எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து பீச் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். பட் நான் என்ன நினைப்பேன்னா, அந்த கடலும் வானமும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா. ஸோ இதுதான் இந்த உலகத்தோட கடைசி. ஸோ நம்ம போட்டில் போனால் அந்த வானத்தையும் டச் பண்ணிடலாம், வேர்ல்டோட கடைசி எண்டையும் பார்த்துடலாம் அப்படின்ட்டு நினச்சிட்ருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுனாமி வந்துடுச்சு. ஸோ சுனாமி வந்தோடனே பீச் அப்படின்னாலே ரொம்பவே பயமாயிட்டு, அந்த வீடியோவில் நியூஸில் பார்க்குற வீடியோ இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயம். பீச்சுனாலே போகிறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். அப்புறம் கால் நினைக்கும் போதும் கடவுளே சுனாமி வரக்கூடாது அப்படின்னு தான் ப்ரேயர் பண்ணிவிட்டு காலை நினைக்கிறது. அதுதான் என் மைண்ட் செட்டில் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நினைக்கும் போது அதெல்லாம் கொஞ்சம் காமெடியாகவே இருக்குது. ஆனால் அந்த பயம் அப்படியே போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போவும் பீச் அப்படின்னாலே லைட்டாக கொஞ்சம் அந்த சுனாமி பயம் இருக்க தான் செய்யுது. ஸோ அப்படியே தான் பார்த்து விளாண்டுட்ருந்தோம். அப்புறம் நல்லா இருட்டாக ஆரம்பிச்சிட்டு, கூட்டமும் அவ்வளோவா இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே போயிட்டு வந்தாச்சு. அன்றைக்கி ஆஃப்டர்நூன் தான் இந்த லிப் பாம் ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு பன்னீர் ரோஸு தான் எடுத்திருந்தேன். ஆக்சுவலி அது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷாக ஆக ஆரம்பிச்சிட்டு 2 days ஆகிட்டு. ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ரோஸ்னால் ரொம்பவே நல்லது. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருந்தா நீங்கள் அதே யூஸ் பண்ணுங்கள். அதை ஃபஸ்ட்டு ஈரப்பதம் இல்லாமல் நல்லா கழுவி காய வச்சு எடுத்து மிக்ஸில் ஒரு கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய்னா ரொம்ப நல்லது. அப்புறம் அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம ஒரு சின்ன டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டா எப்போ தேவையோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது லிப்லேயும் அப்ளை பண்ணலாம், மாய்ஸ்சரைசராகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி இதை நல்லா நம்ம ஃபேஸில், நெக்கில், லிப்ஸ்லாம் அப்ளை பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் நம்ம குளிக்கும்போது நல்ல ஸ்கின் வந்து சாஃப்டாகவும் இருக்கும். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் இதை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ட்ரையாக இருக்கும்போது இதை யூஸ் பண்ணால் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம ஸ்கின்னு. மற்ற க்ரீம் இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறதை விட இது யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதோட இந்த வீடியோ முடியுது. உங்கள் வேல்யூபிள் டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி.